நம்ம சிம்பிளான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல ரொம்ப குயிக்காவே பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில 2 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நம்ம வந்து பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல்லு பூண்டு இதை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா வதங்கட்டும். லைட்டா வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகா, காஞ்ச மிளகா வந்து எடுத்து சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டா ஒரு கரட்டி விட்டுக்கலாம். ஒரு பல்லாரியை சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை நான் எடுத்திருந்தேன், அதை சின்னதா நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் வந்து போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு சீக்கிரமா நமக்கு வதங்கி வரணும், அதுக்காக கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம வந்து இதை மிக்ஸி கப்புக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையா அரைக்க போறோம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுல்ல 1 கப் அளவு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கணும் இல்லையா, அதையும் நம்ம இதை வந்து கலந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ 1 கப் அளவு சப்பாத்தி மாவுக்கு கரெக்டான அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து பிசைஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். தண்ணி கொஞ்சமாக தேவைப்படுது, அதனால நான் மிக்ஸி கழுவுன தண்ணி வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்குவேன். நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வந்து இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து தவால போட்டு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. என்ன வடையா, மசால் வடையா. சூப்பரா ஒரு காலையில டிஃபனாவோ இல்ல டின்னரா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். செம டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை. பெரியவங்க விரும்புனா நம்ம வந்து கார சட்னியோ இல்ல தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிடலாம். செம டேஸ்டா இருக்கும்.
இன்னும் காரமா இன்னும் காரசாரமா வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியமா எல்லாமே கரெக்டா நார்மலா இருக்கும். ஏன்னா குழந்தைக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நார்மலா போட்டிருக்கிறேன். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோட சூப்பரா உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.